हे कृष्णा हे राधा रानी माँ। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னோட நேம் நிமேஷிகா ராதாகிருஷ்ணன். எனக்கு கண்ணான கண்ணில் மீரவா பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மதுரையில் இஸ்கான் திருப்பாலையை விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டேயில் இன்றைக்கி வந்துட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக நின்று விட்னஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிருஷ்ணர்கிட்ட வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மோட்சம் அப்படிங்கிற உயர்ந்த லாபத்தை அடைய முடியும். சொல்ல வந்த ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான் கிருஷ்ணா முகுந்தா முராரே. இப்ப எப்படி சப்தம் வந்துச்சு இல்லையா?
हरे हरे हे कृष्णा हे राधा रानी माँ आई डेडिकेट हरे राम राम हरे हरे நன்றி. நாம் அவங்கள பார்க்கறதுக்காக வரல, நாம எல்லாம் யாரை பார்க்கணும்? பின்னாடி கூட கிருஷ்ணரை பார்க்கணும். மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜன் வந்து ரொம்ப தர்மாத்மா, அவன் எந்த வந்து போக மாட்டாரு. ஆனா அவர் ஒரு காரியம் பண்ணாரு. என்ன காரியம் பண்ணாரு அப்படின்னா ராஜ அசூர் யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்ணாரு. அந்த யஜ்யத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எதற்கு கூப்பிட்டாரு தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிருஷ்ணரை மேல உட்கார வச்சு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி காட்டினாரு. ஏன் செஞ்சார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபர் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக அன்னைக்கு ராஜசூய யஜ்யம் பண்ணார். அது போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் எல்லாருமே கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்ற நோக்கத்தை ஒரே நோக்கத்தோட தான் என்ன பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இவங்களை இங்க வர வச்சிருக்கோம். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். குட்டி பத்மி மேடம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க வெறும் சினிமால மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க தனி பேஜே இருக்கு, யூடியூப் பேஜே இருக்கு, நிறைய உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீடே கோயில் மாதிரி தான் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா வீர் சௌத்ரி சார் இருக்காரு. அவரு தினசரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் தினசரி சொல்றாரு. அவங்க பக்கத்துல வரை கவிதா மேடம் இருக்காங்க. அவங்க தினசரி காலையில எந்திரிச்சு உட்காந்து 1 மணி நேரம் இந்த மந்திரம் சொல்றாங்க. நீ நம்ப முடியுது அவங்களால? நம்மள அட்லீஸ்ட் கையால் தட்டுவீங்களே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 8 மால் என்ன பண்றாங்க, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க மைனா, அவங்க இனிமேல் ஆரம்பிக்க போறாங்க. நந்தினி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கும் கிருஷ்ணர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க என்னெல்லாம் அவங்க படம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க படம் பார்த்தா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நாம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும். மெட்டீரியல் இன்ட்ரோடக்ஷன் என்ன விட உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம் தான், கிருஷ்ணருக்காக மட்டும் தான் வந்திருக்காங்க. மற்ற கமர்ஷியலான எந்த நோக்கமும் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ண பக்தர்களாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. முதல் முறையா மதுரைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்கும் விதமாக யாருக்கெல்லாம் 2 கைகள் இருக்கோ 2 கைகளை மேல உயர்த்திக்கலாம். இது வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங் கிடையாது, கை தட்ட தேவையில்லை. 2 கை இருக்கவங்க 2 கை மேல உயர்த்திக்கோங்க. கை இருக்கவங்க எல்லாருமே 2 கை இருக்கவங்க. இதுதான் வந்து முழு சரணாகதி. இப்ப எல்லாரும் சப்தமா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எதுக்கு எல்லாரும் கையை தூக்கிட்டு இந்த மந்திரம் கத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். மைனா வாங்கல. ஓகே, இப்ப நான் மைனா மேடம் வர சொல்றது, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஹா ஓ வா அப்படின்னு சொல்ல வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா வருவாங்க. இவங்கள கூப்பிடுறதுக்கு ஏதாவது பூஜை பண்ண வேண்டியது இருக்குதா? ஆர்த்தி எடுத்துட்டு ஓம் ஜெய ஜெகஸ்ரீ ஹரே மைனா மேடம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது யாகம் பண்ணணும். ஓம் மைனா ஸ்வாஹா ஓம் மைனா ஸ்வாஹா யாகம் பண்ணணும், பண்ணல. இல்ல உட்காந்து தியானம் பண்ணணும், பண்ணல. வீடியோ அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ண அப்படின்னா அவங்க பேரை மட்டும் தான் சொன்னேன். உடனே வந்துட்டாங்க இல்லையா. நீங்க எல்லாம் கிருஷ்ணர். இந்த கலியுகத்துல நான் பகவானை கூப்பிடணும் அப்படின்னா பெரிய பெரிய பூஜைகள் தேவையில்லை, யாகம் செய்ய தேவையில்லை, தியானம் செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதுமா? என்னது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணான்னு வர பேரை சொல்லி கூப்பிட்டா போதுமா? இப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்ல போறாங்க இனிமேல் தினசரி. சோ யாரெல்லாம் முதல் முறையா கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் இது ஒரு சின்ன விண்ணப்பம். நம்மளுக்கு இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அவருக்காகவே ரொம்ப உருகி நீங்கள் விஷயம் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இப்போ என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுமே உங்கள் மூலியமாக கற்றுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் கிருஷ்ணனாக இருக்கணும், பெண் குழந்தைங்களும் ராதையாக இருக்கணும் அப்படி மட்டும்தானே நம்மளுக்குலாம் ஆசை இருக்கும். நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கனாலே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து நம்ம சொல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள அதை பற்றி தான் நம்ம மனசில் இருக்கிறது.
நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் நான் படிச்சுட்டு அதை பத்தி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வருவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம். அதை மட்டும் சொல்லிடுறேன், ஏன் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் எப்ப தோன்றினார்? 5000 வருடத்துக்கு முன்னாடி தோன்றினார். தோன்றி என்ன செஞ்சார்? யாரோ அசுரர்கள் எல்லாத்தையும் கொண்டார். கம்சனை கொண்டார், அசுரர்களை கொண்டாரு, வெண்ண திருடினாரு. சரி, எப்பயோ கிருஷ்ணர் பிறந்தாரு, எப்பயோ அசுரர்களை கொண்டாரு, எப்பயோ வெண்ண தின்னாரு. நான் ஏன் செலிப்ரேட் பண்ணும், நான் ஏன் அதை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்ல கிருஷ்ணர் பகவான், கிருஷ்ணர் உயர்ந்தனவர் இருக்கட்டுமே. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு உயர்ந்தனவர்கள் இருக்காங்க, ஆமா இல்லையா? உலகத்துல இன்னைக்கு உயர்ந்தனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நமக்கு ஏதாவது தொடர்பு செஞ்சா மட்டும் நம்ம என்ன பண்ணுவாங்க, வழிபட ஆரம்பிப்போம். அப்ப கிருஷ்ணன் நம்ம ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, இன்னைக்கும் கிருஷ்ணருக்கும் நமக்கு ஒரே ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, பகவத்கீதை தொடர்பு. கிருஷ்ணன் எப்படி இருக்காரு, இந்த ஒரு நாலேஜ் கொடுத்திருக்காரு. நந்தினி மேடம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இது மைனா நந்தினி என்னன்னா, மற்ற எல்லா தெய்வங்களை பார்த்தா நமக்கு மரியாதை வரும், கிருஷ்ணரை பார்த்தா மட்டும்தான் ஆசை வரும். ஒரு குழந்தையை வச்சுக்கோங்களேன், பேர் தெரியாது, எப்படி கூப்பிடுவீங்க? கண்ணா வா கூப்பிடுவீங்க. யாராவது வேற பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஐயனானே வா, பத்திரகாளி வா, கூப்பிட மாட்டோம். கண்ணா வா சொல்லி கூப்பிடுவோம். ஏன்னா கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? மற்ற கடவுள்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பயப்படுத்துவாங்க, கொல்லுவாங்க, போயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? புல்லாங்குழல் வாசிப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மள அவர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு என்ன வழி அவர் செய்வார். இதை எந்த கடவுளும் செஞ்சது கிடையாது. கிருஷ்ணர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து நம்மோட வாழ்ந்து நாம் அவரை எப்படி அடையணும் அப்படின்ற வழிமுறையான பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை கொடுத்ததான மட்டும்தான் என்ன பண்றோம், கிருஷ்ணன் நம்ம இப்படி செலிப்ரேட் பண்றோம். அதனால கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்னைக்கு மதுரையில காலையிலிருந்து ஒரு 50,000 பேர் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது ஆரம்பம் மட்டும்தான். உண்மையில மதுரை மொத்தம் எல்லாரும் என்ன பண்ணோம், கிருஷ்ணரை கொண்டாடணும். ஏன்னா மதுரையுடைய கடவுள் யார் நம்மளுங்களா? மதுரைக்காரங்களுங்களா? மீனாட்சி வருது. சத்தம் வரலையே மதுரைக்காரங்க கிட்ட? சத்தம் வரலையே? வெறும் அழகா கண்ணன் என்னங்க? அழகா யாருதான்? கிருஷ்ணர் தானே. அப்ப மதுரை ஃபுல்லா சேர்ந்து கொண்டாடணும் இல்லையா? சோ அதுக்கு ஒரு ஆரம்பமாக இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ இவங்க எல்லாரும் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தங்கமயிலோட சேர்மன். தங்கம் வாங்க, கிருஷ்ணரை வாங்க, இல்லையா? அந்த மாதிரி ஒரு புது லோகோ, புது டேக் ஒன்று பண்ணிட்டாரு. எங்களுடைய 59 ஷோரூம் இருக்கு தமிழ்நாட்டுல. 59 ஷோரூமையும் கோயில் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த 59 ஷோரூம்ல பாத்தீங்கன்னா 2600 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த 2600 எம்ப்ளாயிஸும் தினசரி காலையில உட்கார்ந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு 108 முறை சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு கிருஷ்ணருடைய பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கே போவாங்க. தினசரி பண்றோம். வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் கிடையாது, தினசரி பண்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி, அவருடைய அவதார திருநாள். ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா, இவங்களும் பகவானுடைய திருநாமத்தை என்ன செய்யறாங்க, உச்சாரணம் பண்றாங்க. அதனாலதான் அவங்க கூட்டு வந்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு இவங்கெல்லாம் பக்திக்கா தேவையா? ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் சமமா பார்க்கணும். எல்லாரையும் அவங்களுக்கும் ஜீவாத்மா பரமாத்மா இருக்கிறார், அவங்களுக்கும் அந்த இறை உணர்வு இருக்கு. இவங்க எல்லாரும் டெய்லி 8 மணி 58 மணி வந்து சொன்னாங்க, சைத்தன்ய சேவையாமிர்தம் அந்த புக்கே படிச்சிருக்காங்க. அது படிச்சுட்டா அதனுடைய நாடகம் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவ்வளவு அழகா கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் எடுத்துக்கிறோம். இப்போ அவங்களுக்கு அவங்கள வேலை உள்ளவங்களே ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே நாம பண்ணக்கூடாது. அதனால நாம எல்லாரும் அவங்களுடைய உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினத்தோறும் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க கூட்டு வந்திருக்கிறோம். இது ஆரம்பம் தான். அடுத்து பல நிகழ்ச்சிகளை அவங்களை கொண்டு வருவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம 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 ஹரே ஹரே हरे श्री कृष्ण जन्माष्टमी महामहोत्सव की श्री कृष्ण भगवान की श्री कृष्ण भगवान की श्री गोपाल की नितानो प्रेमानंदे हरि हरि बोल। Hare
அப்படின்னா என்னது? பார்வதி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பார்வதினா பர்வதராஜனுக்கு பிறந்தனால பார்வதி. அது போல மகதி அப்படின்னா மகா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு புத்ரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்படி மகத்தான கிருஷ்ணருடைய குழந்தையை போல என்ன பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு அழகா பாடினாங்க. நேயர்கள் விருப்பம் கூட நினைச்சு போல இருக்கீங்க இல்லையா? ஒரு பாட்டை மறுபடியும் 2 முறை 3 முறை கேட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தெரியல. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்காக திருப்பி பாடி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற நம்மளுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் கிருஷ்ணர் தான். எப்படி சொல்லணும் அப்படின்னா யாரு சொன்னா கேட்போம் அப்படின்னா இந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களே சொல்றாங்க கடவுள் யார்? முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான். ஏன்னா நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும், எந்த இதிகாசத்தை எடுத்தாலும், எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும், எந்த தேவத்தையும் தன்னை பகவான் நானே முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு பகவத்கீதையில? அகம் சர்வஸ்ய பிரபவஹ இல்லையா? மத்த பரதரம் நான்யது அகம் ஆதிர்ஹி தேவானாம் இத்தியாதி ஸ்லோகங்களால நானே முழுமுதல் கடவுள் அப்படின்னு என்ன பண்றாரு? ஆணித்தனமா சொல்றாரு. வேற யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. கிருஷ்ணர் முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள். தேவர்களை காட்டிலும் மூத்தவரா இருக்கார். அதே போலதான் மற்ற எல்லா விஷ்ணு அவதாரங்களை காட்டிலும் உயர்ந்த அவதாரம் நம்ம யார் சொல்றோம்? கிருஷ்ண அவதாரம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? நம்ம தசாவதாரம் இருக்கு இல்லையா? தசாவதாரம் எதுக்காக வந்திருக்காரு? 2 காரணம் தான். நம்மை மறுபடியும் அவருடைய லோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் வேஷம் போடுறதுக்கு இருக்குது கிருஷ்ணருக்கு. ஒரு அம்மா குழந்தையை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போடுவாங்க இல்லையா? உருள் பிறழுவாங்க, பாம்பு மாதிரி காட்டுவாங்க, குரங்கு மாதிரி காட்டுவாங்க, துள்ளி குதிப்பா, என்ன பண்ணுவாங்க அம்மா சாப்பிடுறது, அப்பா சாப்பிடுறது. அது போல கிருஷ்ணன் நம்ம நினைச்சிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம தூக்கிட்டு போறதுக்கு வித்தியாசம் வேஷம்லாம் போட்டு வராரு இல்லையா? நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி ஓடி போயிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லாம இந்த கிருஷ்ண ஜெயந்திய நாம் எப்படி கொண்டாடணும்? கிருஷ்ணர் எப்படி நாம் கொண்டாடும் விருப்பப்படுறாரோ, கிருஷ்ணர் எதற்காக இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தோன்றினாரோ அந்த குறிக்கோளுக்காக கொண்டாடும். என்ன குறிக்கோள்? நாம் எல்லாரும் கிருஷ்ண உலகத்தை அடையணும். யாருக்கெல்லாம் கிருஷ்ண உலகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை? கேள்வியே கேட்காம கை தூக்கிறது இல்லையா? கிருஷ்ண உலகத்துக்கு போறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கா? சரி, கேட்ட இழுத்து முடியுங்க. வெளில கிருஷ்ண உலகம் எந்த இந்த கிருஷ்ண உலகம் வரைக்கும் போக தேவையில்லை. எல்லாரும் இங்கே இருங்க. என்ன பண்ண போறோம்? தினமும் எல்லாரும் இங்க சேவை கொடுத்துறோம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடுங்க. எல்லாரும் காலையில் எடுத்து வந்துருங்க. எல்லாரும் மங்களாக அட்டன் பண்ணலாம். எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் தர்ஷனத்தை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் குரு பூஜை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் பாவகம் கேட்கலாம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் கும்பலா
அப்படியே மதுரையில் இறங்கி ஃபுல்லாக கீர்த்தனை பண்ணலாம், புஸ்தக விநியோகம் பண்ணலாம், மத்தியானம் மறுபடியும் பசிக்கும், கோயிலுக்கு வரலாம், மறுபடியும் சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், மறுபடியும் எந்திரிக்கலாம், சாயந்தரம் ரோடுக்கு போகலாம், கீர்த்தனை பண்ணலாம், புஸ்தக விநியோகம் பண்ணலாம், நைட்டு திரும்பி வருவோம், பசிக்கும், கொஞ்சம் பாலும் பொரியும் சாப்பிட்டு தூங்கிடலாம். காலை 3 மணி ஆகும், எழுப்பி விடுவாங்க, மங்களாரத்தி வரும், மங்களா கட்டம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். தினசரி இதே காரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இது ஓகே? ஏய் வீடியோ கேமரா முடிப்பா, கை தூக்குற எல்லாத்தையும் முடிப்பா, எல்லாத்தையும் உள்ள பிடிச்சு போடு. கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. இந்த நிகழ்ச்சியை நமக்கு இவ்வளவு நேரம், இவ்வளவு வருஷம், நம்மளுக்கு இத்தனை வட்டங்களையும் உலக எல்லாம் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மதுரையில இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய பல்ராம் பிரபு நம்ம கண்டிப்பா நன்றி உணர்வோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய டிஎம்சி மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய சேவை பண்ணியிருக்காங்க, அசோசியேட் சேவை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயில இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேவை பண்ணியிருக்காங்க, நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. இந்த பூஜாரில இருந்து ஆரம்பிச்சு வெளியில செருப்பு டோக்கன் போட்ட வரைக்கும் இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணருக்காக அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்க. வேற எந்த ஞாபகம் வந்திருக்காங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லா, ஏன்னா அவ்வளவு க்ரௌட வந்திருந்தது. கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணார், வேற எதையும் ஞாபகமே கொடுக்காம நாள் முழுவதும் வச்சிருந்தார். அதனால இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்த எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா நன்றி சொல்லலாம். எல்லாரும் ஒருவர் என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகா மஹோத்சவ் की जय, कृष्ण भगवान की जय, श्रील प्रभुपाद की जय. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு, 2 நாள் என்ன செய்யல, அதனால யாருக்கு நன்றி சொல்லணும், பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரே பயம், இவ்வளவு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம், என்ன வரக்கூடாது, ஆனா மழை வேணும். ஆனா என்ன வேணும், மழை வேணும். அவருடைய அனுகிரகத்தினால மழை நமக்கு அவசியம் வேணும். ஆனா இன்னைக்கு மழை தேவையில்லை, ஏன்னா வெயில் அடிச்ச பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதனால பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனால பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிக்கலாம். அதுபோக சொன்ன மாதிரியா நிறைய சேவைகள், நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் உடலாக சேவை பண்ணியிருக்காங்க, மனதால சேவை பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேவை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி.